ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி, ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்ற தலைப்பில் ராவணன் இறந்த செய்தியை கேட்டு மண்டோதரி போர்க்களம் வந்தாள். ராவணனுக்கு முன்பே சுமங்கலியாக இறக்க வேண்டும் என்று எண்ணினேன், அதற்குள் நீ மாண்டாயோ என்று அழுதாள். வேதநாயகன் நாராயணன் வந்து இருக்கிறார், சீதையை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேனே, கேட்கவில்லையே. எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தால் அயோத்தியிலிருந்து நடந்தே வந்து சீதையை மீட்டுச் செல்வான் என்று அழுதாள். 30 கோடி வாழ்நாள் வரம் பெற்ற ஈஸ்வரனுக்கு நிகரான உங்களை ஒரே ஒரு கணையா வென்றது, மானிட வலிமை அத்தகையதா என்று அழுதாள். மண்டோதரி, ஸ்ரீராமர் மானிட வடிவத்திடம் அறம் இருந்ததால் மானுடம் வென்றதம்மா. மண்டோதரி ஸ்ரீராமரை நிமிர்ந்து பார்த்தார். ராமர் விஸ்வரூபம் காட்டினார். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த மண்டோதரி, மகா யோகி நாராயணன், இவர் பரமாத்மா என்று சொன்னாள். ராமர் மனிதனாக அவதாரம் செய்தாலும் பதிவிரதையான மண்டோதரிக்கு தெய்வமாகவே அவர் தெரிந்தார். பிறகு ராவணன் மார்பில் விழுந்து அழுது உயிர் நீத்தாள். இது கம்பரின் வரிகள். தந்தலை கைகளால் தழுவி தனி நின்று அழைத்து உயிர்த்தாள் உயிர் நீங்கினாள் என்ற பாடல். வேத மகளிர், நாக மகளிர், முனி பத்தினிமார்கள் எல்லோரும் கணவருடன் உயிர் துறந்தார்கள். பதிவிரதையான மண்டோதரியை வாழ்த்தினார்கள். ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமபிரான் மானிட அவதாரம் எடுத்தார். புண்ணியம் குறைந்தவன் சொர்க்கத்திலிருந்து கீழே விழுவது போல் ராவணன் விழுந்து கிடந்தான். ராவணன் காமமுற்றான், அதனால் பாவமுற்றான் என்றும் பழி சுமந்தான். ஸ்ரீராமன் ராவனை கொல்லவில்லை. அநீதியை, அகந்தையை, அதர்மத்தையை கொன்றார். இதுவே அதர்மத்தின் வீழ்ச்சியாகும். நன்றி, வணக்கம்.